வணக்கம். இன்னைக்கு நம்ம பானு ட்ரெடிஷன் சேனலில் மருத்துவ குணம் நிறைந்த வாழைப்பூவை வச்சு குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னது குழம்பான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வாழைப்பூ குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஐர மீன் குழம்பு மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. முதல்ல இந்த வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணணும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூவில் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வரியை முதல்ல எடுத்துருங்க. அது நம்ம பொரியலுக்கோ கூட்டுக்கோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 வரி எடுத்துருங்க. உள்ளே இருக்க ஒரு சின்ன பகுதி தான் கொஞ்சம் நம்மளுக்கு குழம்புக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 7 அடுக்கை நான் எடுத்துட்டேன். அதை நம்ம வேற எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி எடுக்கிறத நம்ம குழம்புக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இப்படி இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதை எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஒடிச்சு இதை கூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு பொரியலுக்கு இதுதாங்க நம்மளுக்கு தேவையான பொருள் குழம்பு செய்கிறதுக்கு. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச வாழைப்பூலையே இந்த பாருங்கள், இந்த மாதிரி நரம்பை எடுத்துடணும். நரம்பும் இந்த சின்னதாக இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம எடுத்துடணும். எல்லாத்துலேயும் ரொம்ப பொடிசில் கூட எடுக்க வேணாம். ஓரளவுக்கு வர்றதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த வாழைப்பூ குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க. இந்த நம்ம நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ண வாழைப்பூ இந்த அளவுக்கு. வதக்கி அரைக்கிறதுக்கு பூண்டு 6 பல், சின்ன வெங்காயம் 20 நம்பர், தக்காளி 4, அதில் 2 நாட்டு தக்காளி 2 ஆர்டினரி தக்காளி எடுத்திருக்கேங்க. உப்பு 1½ ஸ்பூனு, புளி சிறிதளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2½ ஸ்பூனு. குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு என்னோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதுபடி அரைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அடுத்து தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நறுக்குனது 1, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு, கடுவுளுந்து, வெந்தயம். கடுவுளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா இந்த வதக்கி அரைக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற விட்டுறலாம். ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதே பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்ப தாளிக்க போகிறோம். சொன்னால் கடுகு வெந்தயத்தை போட்டுருங்க. கடுகு வெடிச்சோன்னா நறுக்குன பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. அதோடைய கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வாழைப்பூவை நம்ம முழுசாக சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ வயிற்றுல உள்ள புண்ணை ஆட்டுங்க.
வாழைப்பூவில் வந்து அதோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் அதை நீங்கள் வந்து முதல்ல செஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஈஸியாக அந்த குழம்ப செஞ்சிடலாம். பாதி வதங்கிச்சு. இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். அதோடைய இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதை புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிடலாம். வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இதோட நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ரொம்ப தண்ணியாகவும் வைக்க வேண்டாம். இது குழம்பு கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பூண்டை சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணும் அரைச்சதை சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி ஊற்றினோன்னா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த வாழைப்பூ குழம்பு வந்து அசல் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். வெஜிடேரியன் மீன் குழம்புனா இது தாங்க. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மிதந்து வந்தோன்னா ஆஃப் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. மிகவும் டேஸ்டான வாழைப்பூ குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது வந்து இந்த பெரிய ரைஸு ப்ரௌன் ரைஸு பெரிய அரிசிங்களோட நம்ம வந்து சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த வாழைப்பூ வந்து மாதவிடாய் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கோளாறுகளையும் மூல நோய் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்கள் இதில் உணவுல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.